ஜிஎஸ்டி வரி அல்ல வழிப்பறி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது விமர்சனம் செய்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, இது குறித்தான விரிவான விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அவரது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பாக ஜிஎஸ்டி வரி அல்ல வழிப்பறி என்று தலைப்புடன் கூடிய தகவல் ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக தன் பிணத்தின் மீதுதான் ஜிஎஸ்டியை அமல்படுத்த முடியும் என்று முதலமைச்சராக எதிர்த்த நரேந்திர மோடி பிரதமரானதும் ஜிஎஸ்டி பொருளாதார சுதந்திரம் என்று ஒரே நாடு ஒரே வரியை கொண்டு வந்தார் என்றும் ஒரே இரட்டரையாக பேசியிருப்பதாகவும் ஹோட்டல் முதல் 2 வீலர் வரை தொடர்ச்சியாக அனைத்திற்கும் ஜிஎஸ்டியை விதித்திருக்கிறது பாஜக அரசு என்றும் ஒரு நடுத்தர குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க ஹோட்டலுக்கு சென்றால் பில்லில் உள்ள ஜிஎஸ்டியை பார்த்து புலம்புகின்றதாகவும் அடுத்ததாக என்ன செய்தாலும் ஜிஎஸ்டியை கட்ட முடியுமா என்று கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். 1.45 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் வரியை தள்ளுபடி செய்யும் பாஜகவால் ஏழைகளுக்கு கருணை காட்ட முடியாதா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். ஜிஎஸ்டியில் கிடைக்கும் தொகையில் 64 விழுக்காடு 50% அடித்தட்டு மக்களிடம் இருந்து வசூலிக்கப்படுவதாகவும் 33 விழுக்காடு ஜிஎஸ்டி 40% நடுத்தர மக்களிடம் இருந்து பெறப்படுகின்றது. வெறும் 3 விழுக்காடு மட்டுமே ஜிஎஸ்டி தொடர்ச்சியாக 10% பெரும் பணக்காரர்களிடம் இருந்து பெறப்பட்டு வருவதாகவும் இந்திய மக்கள் தொகையில் 50%-இனர் 6 மடங்குக்கு அதிகமாக மறைமுகமாக வரியை கட்டுகிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ஏழைகளை சுரண்டும் இந்த முறையை மாற்ற இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஜிஎஸ்டி வரி அல்ல வழிப்பறி என்ற தலைப்பில் முதலமைச்சர் ஜிஎஸ்டி குறித்தாக தொடர்ச்சியாக விமர்சனம் செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.